தனது ஆட்களிடம் திரும்பிய பிரசாத் மணியன் எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸ பத்தின லிஸ்டும் எடுத்துட்டு வாங்க என்று ஆணையிட்டான். சிறிது நேரத்தில் அவனது கைகளில் அந்த லிஸ்ட் இருந்தது. அவன் விரைந்து அந்த எக்ஸ் பிசி மேனேஜர் பற்றிய விவரங்களுக்காக அந்த பக்கங்களை புரட்டினான். அவன் தேடிய இடமும் அவனுக்கு கிடைத்தது. சிஇஓ குரு சொன்னது போல ஒரு வாரத்திற்கு முன்தான் அந்த கம்பெனி ரெஜிஸ்டர் ஆகி இருந்தது. அதன் ஓனரின் பெயரை தேடினான். அந்த கம்பெனியின் ஓனரின் பெயர் அமர் பிரஜித். தன் கையில் இருக்கும் பேப்பரை கிழித்து போட்டுவிடும் ஆத்திரம் வந்தது அவனுக்கு. திடீரென்று உலகமே தலைகீழாக புரண்டது போல் இருந்தது. இல்ல, அவனை என்னைக்கும் ஜெயிக்க விடக்கூடாது. பிரசாதின் மனது அறிவுறுத்தியது. எஸ்பிய உள்ள இறக்குங்க. தன் ஆட்களிடம் கத்தினான். அந்த போட்டியில் எப்பொழுது வேண்டுமானாலும் தன் சார்பாக போட்டியிடும் போட்டியாளர்களை மாற்றிக்கொள்ளலாம். பிரசாத் இப்படி கூறியதும் அந்த அரங்கில் ஒரு 6 அடி உயர சூட் அணிந்த மனிதர் வந்து நின்றான். அதோ பாரு சிஇஓ, அவனதான் மணியன் டெக் தன் சார்பா ஹேக் பண்ண கலந்து கொள்ள வைக்க போறாங்க. அந்த எஸ்பி என பெயரிட்டப்பட்டவனை சுட்டி காட்டி ரவியிடம் கூறிக்கொண்டிருந்தான் நந்தீஸ். அவனுங்க இந்த எக்ஸ் பிசி மேனேஜரை பார்த்து பயந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த எக்ஸ் பிசி மேனேஜருக்கும் மணியன் டெக்குக்கும் நடுவுல ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கு, சொல்லவா? ரவியிடம் கேட்டான் நந்தீஸ். ரவியும் சொல்லு என்று கூறிவிட நந்தீஸும் ஆர்வமாக கூற ஆரம்பித்தான். இனி இந்த அமர் பிரஜித் என்ற பேரை கேள்விப்பட்டிருக்கியா சிஇஓ என்று நந்தீஸ் ஆர்வமாக கேட்க, அவ்வளவுதான் பதில் தந்தான் ரவி. அவனும் இந்த அமரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறான் தான். வதந்திகள் என்ன சொல்கிறன என்றால், இந்த கிங் காங் செக்யூரிட்டி சாப்ட்வேரை பிரசாத் மணியன் அந்த அமர் பிரஜித்திடம் இருந்துதான் திருடிவிட்டான் என்று. அதற்கு ஆதாரம் எதுவும் இல்லை என்றாலும் பிரசாதின் குணத்தை அறிந்த எல்லோரும் இந்த வதந்தியை நம்பத்தான் செய்தார்கள். இந்த எக்ஸ்பிசி மேனேஜரோட ஓனர் அந்த அமர் பிரஜித் தான் என்று நந்தீஸ் குதூகலமாக கூற, ரவிக்குமே இது ஆச்சரியமான செய்தியாக இருந்தது. கூட்டத்தில் நின்று கொண்டிருந்த அமரை காட்டி, அதோ அவன்தான் அமர் பிரஜித் என்று நந்தீஸ் காட்ட, அவனை பார்த்த ரவி அவனுக்கு பின்னால் நின்று கொண்டிருந்த அருணகிரியும் பார்த்து விட்டான். நந்தீஸ், அங்க பாரு, அது உன்னோட ஜூனியர் அருணகிரி தானே என்று கேட்க, இப்பொழுதுதான் அவனை பார்த்த ரவி நந்தீஸ் இருவருக்குமே அதிர்ச்சி. அங்கு கூட்டத்தில் அமரின் பின்னால் நின்று கொண்டிருந்த அருண், அமரண்ணா அங்க பாருங்க, அவனுதான் மணியன் டெக் நம்மளுக்கு எதிராக இறக்கியிருக்காங்க என்று எஸ்பியை சுட்டி காட்டினான் அருண். அவனை பார்த்தாலே சாதாரண மனிதன் போல் தெரியவில்லை அங்கு இருந்த எவருக்கும். ஒருவேளை அவன் மட்டும் இவர்களின் சாப்ட்வேரை ஹேக் செய்து விட்டான் என்றால் அவ்வளவுதான், மணியன் டெக் வெற்றி பெற்றுவிடும். அதற்கு பிறகு இவர்களால் என்ன முயன்றாலும் மணியன் டெக்கை அழிக்க முடியாது. நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அருண். அவ்வளவு சீக்கிரமா அவந்திகா போட்ட கோட யாராலும் ஹேக் பண்ண முடியாது என்று கூறினாலும் அவனது குரலில் வருத்தமும் பயமும் இருந்ததே. ஆமாண்ணா, நம்ம அதுவரையும் மணியன் டெக்கோட கிங் காங்க ஹேக் பண்ணலாம் வாங்க. போர் ஆரம்பமானது. சில நிமிடங்களிலேயே அந்த எஸ்பி எக்ஸ் பிசி மேனேஜரை ஹேக் செய்வதற்கான முதல் படிக்கட்டை தாண்டிவிட்டான். இதை பார்த்த அருணுக்கும் அமருக்கும் பயம் பிடித்து கொண்டது. அண்ணா, ஒருவேளை இவன் மொத்தமா நம்மளோட எக்ஸ்பிசி மேனேஜரை ஹேக் பண்ணிட்டான், என்ன பண்றது? அக்கா மட்டும் இங்க இருந்திருந்தா இந்நேரம் நம்ம ஜெயிச்சே இருப்போம் என்று புலம்ப ஆரம்பித்தான் அருண். அமருக்கும் அருணுக்கும் இந்த ஹேக்கிங்கில் எல்லாம் அவ்வளவு அறிவோ அனுபவமோ கிடையாது. அவர்களும் தான் பாவம் என்ன செய்வார்கள்? ஆனால் மறுபக்கம் அந்த எஸ்பியோ வெறி கொண்டு ஹேக் செய்து கொண்டிருந்தான். அடுத்த 10 நிமிடங்களில் எக்ஸ்பிசி மேனேஜரை அழிப்பதற்கான 2வது படியையும் தாண்டிவிட்டான் அந்த எஸ்பி. என்ன அமரண்ணா, இவ இப்படி போடுறா? எங்கிருந்துதான் இப்படி எல்லாம் கிளம்பி வந்திருக்காங்களோ? எங்க அக்காவோட கோடையே இவன் ஹேக் பண்ணிட முடியுமா அமரண்ணா? விட்டால் அழுது விடுவான் போல் ஆகிவிட்டான் அருண். நான் என்னத்தடா கண்டேன்? அமருக்கு அதே நிலைமைதான். ஆனால் மறுபுறம் அந்த எஸ்பிக்கோ ஆர்வம் தாங்கவில்லை. வெகு நாட்களுக்கு பிறகு அவன் இவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான கோடை ஹேக் செய்கிறான். அவன் என்ன நினைத்து வந்தான் என்றால், வெறும் 10 நிமிடங்களில் இந்த மொத்த எக்ஸ்பிசி மேனேஜரையுமே ஹேக் செய்து விடலாம் என்று தான். ஆனால் இங்கு அதை ஹேக் செய்வதில் முதல் படியை தாண்டுவதற்கே 10 நிமிடங்கள் ஆகிவிட்டன. பல வருடங்களுக்கு பிறகு அவன் ஒரு சாப்ட்வேரை ஹேக் செய்ய இவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்கிறான். ஏனென்றால் அவன் இதுவரை ஹேக் செய்த எந்த முறையுமே 10 நிமிடங்களுக்கு மேல் எடுத்துக்கொண்டதில்லை அதில் வெற்றி பெற. இந்த நகரத்தில் இப்படி ஒரு புரோகிராமரா அந்த சாப்ட்வேரை ஹேக் செய்ய முற்பட்டு கொண்டிருந்தவன் மலைத்து போய்விட்டான். அந்த எக்ஸ்பிசி மேனேஜரின் அடுத்த படி இன்னும் கஷ்டமாக இருந்தது. அதை பார்த்தவனுக்கு இன்னும் ஆர்வம் அதிகமானது. அவனது வேகத்தை அந்த அரங்கத்தில் இருந்து பார்த்து கொண்டிருந்தவனுக்குமே ஆர்வம் மேலோங்கியது. அவன் வெற்றி பெறுவானா என்று, இன்னும் எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்வான் என்று எல்லோரும் ஆர்வமாக பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒரு 10,000 வருஷம் எடுத்துக்கிட்டோம் என்று வேண்டிக் கொண்டிருந்தான் அருண். அவனால் இனிமேலும் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அமர்னா, இதெல்லாம் வேலைக்காகாது, நான் போய் அக்காவை கூட்டிட்டு வரேன் என்று அவன் போக, நில்ல அருண் என்றான் அமர். இல்லனா, கண்டிப்பா இதுல நம்ம தூக்க கூடாது. அவன் வெறி கொண்ட வேங்கையாக புறப்பட்டான். அவனுக்கு நன்றாக தெரியும், இதில் மட்டும் அவர்கள் தோற்றுவிட்டால் அவர்கள் மொத்த வாழ்க்கையும் முடிந்துவிடும். அங்கு VIP ஏரியாவில் அமர்ந்து கொண்டிருந்த பிரசாத் மணியனை முறைத்தான் அருண். அமரும் அவனை தான் முறைத்துக் கொண்டிருந்தான். அங்கு பிரசாதும் இவர்களை தான் முறைத்துக் கொண்டிருந்தான்.
இந்த போட்டியில் ஜெயிப்பதற்கான தன் உரிமையை இழக்க தயாராக இருந்தான் அமர். ஆனால் என்ன செய்தாலும் அவந்திகா வந்தால் மட்டும் தானே ஜெயிக்க முடியும். என் கடவுளே, எங்களை இந்த பாடுபடுத்துற. அமரால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. அங்கு அமர்ந்து இருந்தவர்களின் முகத்தை பார்த்து கொண்டிருந்த பிரசாத்திற்கு சந்தோஷம் தாங்கவில்லை. பிரசாத் வாயெல்லாம் சிரிப்பாக இருப்பதற்கான காரணத்தை புரிந்து கொண்ட குரு, அப்புறம் சிஇஓ பிரசாத், எங்களுக்கு ட்ரீட் கன்ஃபார்ம் போல என்று கூறி சிரிக்க, இன்னும் யாரு ஜெயிக்க போறாங்கன்னு தெரியலையே சிஇஓ குரு, வெயிட் பண்ணி பாப்போம். அடக்கமாம், என்ன சிஇஓ இப்படி சொல்லிட்டீங்க? ஒரு கண்ணு தெரியாதவ கூட சொல்லிருவா யாரு ஜெயிக்க போறாங்கன்னு. நீங்க அனுப்பி இருக்கிற ஹேக்கரை யாராலாச்சும் தோக்கடிக்க முடியுமா என்ன என்று சிஇஓ குரு கேட்க, அது என்னமோ சரிதான் போங்க என்று சிரித்தபடியே கூறியவன், பின்னர் என்னோட வழிக்கு எவனாலையும் குறுக்க வர முடியாது, அதே நேரத்துல என்னோட வெற்றியும் யாராலையும் தடுக்க முடியாது என்று மிக அழுத்தமாக கூறினான். இவனை பார்த்து கொண்டிருந்த குருவுக்கு ஆதங்கமாக இருந்தது. இவனை அழிக்க ஒருத்தன் வரமாட்டேங்கிறானே கடவுளே என்று வருத்தப்பட்டு கொண்டான். அமரண்ணா, இனிமேலும் என்ன தடுக்காதீங்க, நான் போய் அக்காவை கூட்டிட்டு வரேன் என்று திரும்ப அந்த கதவு தானாக திறந்து கொண்டது. அங்கு வந்து கொண்டிருந்த அவந்திகாவை பார்த்தவனுக்கு இன்ப அதிர்ச்சி. தன் கனவு எதுவும் காணவில்லையே, அங்கே வந்து கொண்டிருப்பது தன் அக்கா அவந்திகாவை தான். இப்படி பல பல கேள்விகள் அவனுள். தனது கண்களை தேய்த்து விட்டு கொண்டு பார்த்தான். ஆம், அங்கு வந்து கொண்டிருந்தது தன் அக்கா அவந்திகாவை தான். உள்ளே வந்தவள் அங்கு தங்கள் முன் இருந்த ராட்சச திரையை பார்த்தாள். இன்னும் தங்களது எக்ஸ்-பிசி மேனேஜர் தோற்கடிக்கப்படவில்லை என்றும் தங்களுக்கு இன்னும் நேரம் இருப்பதும் அவளுக்கு புரிந்தது. அக்கா, நீங்களே தானா வந்துட்டீங்களா? சந்தோஷத்தில் துள்ளி குதித்தான் அருண். இவளை பார்த்து விட்ட அமரும் தனது சீட்டில் இருந்து எழுந்து வந்தான். மொத்த அரங்கத்தில் உள்ளவர்களின் கண்களும் இவள் மீது பதிந்தது. இவளை பார்த்த பிரசாதின் முகம் விழுந்து விட்டது. இவளதான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பிட்டேனே, இவ எப்படி வந்தா? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? அரங்கில் இருந்த ரவிச்சந்திரனும் அவந்திகாவை பார்த்து விட்டான். அவனுக்குள்ளும் பிரசாதின் கேள்விகளே எழுந்தன. இன்னும் சொல்ல போனால் அந்த அரங்கத்தில் இருந்த எல்லோருடைய கேள்வியும் இந்த பெண் இந்த அரங்கில் என்ன பண்ணி கொண்டிருக்கிறாள் என்பதுதான். ஏனெனில் அந்த அரங்கில் இருந்த எல்லா ஹேக்கருமே ஆண்கள் தான். இந்த வருட போட்டிக்கு எந்த பெண்ணுமே கலந்து கொள்ள பெயரும் கொடுக்கவில்லை. அதனால் அங்கிருந்த யாரும் அவளை வேறு ஹேக்கராக பார்க்கவில்லை. ஆனால் பாம்பின் கால் பாம்பரியும் என்பது போல் அந்த அரங்கில் இருந்த எஸ்பி மட்டும் ஒருவேளை இந்த எக்ஸ்-பிசி மேனேஜரை தயாரிச்சது இவளா இருப்பாளோ என்று நினைத்தது அவன் மனம். அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம் அருண், இப்போ நிலைமை என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லுங்க என்று அவந்திகா கேட்க, அக்கா வந்து இங்க உட்காருங்க, நம்மளோட சாஃப்ட்வேரை இவன் இன்னும் பீட் பண்ணல. ஆனா அழிக்கிறதுக்கான 3 ஸ்டெப்பை அவன் பீட் பண்ணிட்டான். ஆனா அமரண்ணா அவங்களோட கிங் காங் செக்யூரிட்டி சாஃப்ட்வேரை ஒரே ஒரு லேயர் தான் பீட் பண்ணிருக்காங்க. அங்கு எதிரில் இருந்த எஸ்பியை பார்த்தவாறே எவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டான் என்று கேட்க, 20 நிமிஷத்துள்ள என்று அருண் கூற, லேட்டாவா இருக்கான் என்று அவந்திகா கூற, அவந்திகா வா சீக்கிரம், அவன் அழிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அழிக்கணும் வா என்று அமர் கூற, வெயிட் பண்ண அமர் என்றபடி அந்த அரங்கத்தை பார்வையிட்டாள். அதை பார்த்த அடுத்த வினாடி பிரசாத்திற்கு காரணம் தெரியாத ஏதோ ஒரு பயம் அவன் மனதை கவ்வியது. அடுத்த வினாடி இவனை நோக்கி ஒரு விரலை சுட்டி காட்டினாள் அவந்திகா. பிரசாத் மணியன். அவளது குரல் அந்த அரங்கத்தில் மூளை முடுக்கெல்லாம் பட்டு எதிரொலித்தது. நீ இன்னைக்கு என்ன அழிக்க எவ்வளவோ முயற்சி பண்ண, ஆனா உன்னால முடியல. இந்த நிமிஷத்துல இருந்து நமக்கான போர் ஆரம்பிக்குது. இந்த போரோட முடிவுல இந்த மொத்த உலகத்துக்கும் உன்னோட அழிவு எவ்வளவு மோசமா இருக்கும்னு காமிப்பேன். மார்க் மை வேர்ட்ஸ் என்று கூறிவிட்டு அவள் சென்று கம்ப்யூட்டரில் வேலை செய்ய ஆரம்பித்து விட்டாள். அங்குள்ள எல்லோருடைய பார்வைகளும் தன் மீதே பதிந்திருப்பதை அவள் கண்டு கொள்ளவில்லை. அந்த கூட்டம் சலசலக்க தொடங்கியது. என்னடா நடக்குதுங்க? அவ பாட்டுக்கு வந்தா, பிரசாத் மணியனை சேலஞ்ச் பண்ணா, இப்ப போய் உட்காந்து கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுட்டா. இவ உண்மையாலுமே ஹேக்கரா இருப்பாளோ? இவ என்ன இவ்வளவு கான்பிடென்டா சேலஞ்ச் பண்ணிருக்கா? அவளால கிங் காங் செக்யூரிட்டி சாஃப்ட்வேரை ஹேக் பண்ணிட முடியுமா? அது எப்படி நடக்க முடியும்? இதுவரையிலும் இங்க இருந்து எந்த ஹேக்கராலையுமே அதை பண்ண முடியல. ஆம்பளைங்க அவங்களாலேயே முடியலன்ற போது இவளால எப்படி முடியும்? இன்னும் கூடத்தின் சலசலப்பு நின்று பாடில்லை. பிரசாத் மணியனின் முகத்தின் நேராக சவால் விட்ட அவளது தைரியத்தை அங்கிருந்து நிறைய பேருக்கு பிடித்திருந்தது. அதே நேரத்தில் அவளுக்காக கவலையில் இறங்கினர் பலர். ஏனென்றால் அவள் மட்டும் இதில் தோற்றுவிட்டால் நிச்சயமாக அவளது அழிவை வெகு மோசமாக எதிர்பார்க்கலாம். ஏனெனில் பிரசாத் மணியன் அவளை நிச்சயமாக உயிரோடு விட மாட்டான். அதுவும் இல்லாமல் அங்கிருந்த பலர் பிரசாத்திற்கு எதிரிகள் தான். அதனால் அங்கிருந்த பலர் அவந்திகா வெற்றி பெற வேண்டும் என்று எதிர்பார்த்தனர். அவர்களுக்கு எக்ஸ்-பிசி மேனேஜர் வெற்றி பெற வேண்டும் என்றெல்லாம் ஆசையில்லை. மாறாக அவர்களது எண்ணமெல்லாம் கிங் காங் செக்யூரிட்டி சாஃப்ட்வேரின் அழிவுதான். குருவும் கூட அவந்திகாவின் வெற்றிக்காக வேண்டிக் கொண்டிருந்தான். நந்தீசின் எண்ணமும் அதுவே. யார் இந்த பொண்ணு சிஇஓ? எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருக்கு. ஆனா இவ என்ன பிரசாத் மணியனுக்கு எதிராக இப்படி சவால் விட்டுருக்கா என்று கேட்டுக்கொண்டிருக்க, ரவிச்சந்திரனின் பார்வை பசை வைத்து ஒட்டியது போல அவந்திகாவை விட்டு அகலவே இல்லை. அவள் இந்த அரங்கத்திற்கு வந்ததில் இருந்து அவளின் விரல்கள் அந்த கீபோர்டின் மீது பட்டாம்பூச்சியை போல சென்று வந்து கொண்டிருக்க,
இவனுக்கும் இதயம் தாறுமாறாக துடிக்க ஆரம்பித்தது. அவந்திகா மீண்டும் தனது ஈர்ப்பு விசையை ரவியை நோக்கி வீசியிருந்தாள். அவந்திகா பிரசாத் மணியனை பார்த்து நேரடியாக எல்லோர் முன்னிலையிலும் சவால் விட்டதெல்லாம் ரவிச்சந்திரனுக்கு எந்த ஆச்சரியத்தையும் தரவில்லை. ஆனால் அவள் கம்ப்யூட்டரில் வேலை செய்த விதம், அதையும் தாண்டி அவள் ஒரு ஹேக்கர் என்ற செய்தி. இதுவே விவாகரத்துக்கு முன்னான அவந்திகாவாய் இவள் இருந்திருந்தால் இவளை ஹேக்கர் என்று அடித்து சொன்னாலும் நம்பி இருக்க மாட்டான். ஆனால் இன்று பிரசாத் மணியனுக்கு சவால் விட்டிருக்கிறாளே, இப்படி என்றால் அவளுக்கு அந்த எக்ஸ்பிசி மேனேஜர் மீது அத்தனை நம்பிக்கை இருக்கிறது என்றுதானே அர்த்தம். இந்த திடீர் மாற்றங்களை அவ்வளவு சீக்கிரம் ரவியால் நம்ப முடியவில்லை. ஆனால் யதார்த்தம் இதுதானே. இப்பொழுது ரவிக்கு வேற ஏதோ ஒன்று புரிவது போல் இருந்தது. தன்னை திருமணம் செய்து கொள்ளும் முன்பு அவந்திகா ஹார்வர்டில் படித்துக் கொண்டிருந்தாள் என்று ரவிக்கு தெரியும். ஹார்வர்ட் உலகில் தலை சிறந்த பல்கலைக்கழகங்களுள் ஒன்று. ஹார்வர்டின் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் வெற்றி பெறுவது போன்றும் அவ்வளவு சுலபமான விஷயம் இல்லை என்று அவனுக்கு தெரியும். அதனால் அவளுக்கு இந்த கம்ப்யூட்டர் அறிவு முன்னரே இருந்திருக்கலாம். அதன் பின் தான் அவளுக்கு இந்த ஆக்சிடென்ட் நடந்தது. ஒருவேளை அப்பொழுது அவளுக்கு இதெல்லாம் மறந்து போயிருக்கலாம். மீண்டும் அவளுக்கு எல்லாம் ஞாபகம் வந்திருக்குமோ? அதுதான் அவளுடைய இந்த திடீர் மாற்றத்திற்கான காரணமா? அப்போ இந்த திறமையினால் தான் அவளது சித்தப்பாவின் அறுவை சிகிச்சைகளுக்கும் மற்றும் கௌதமின் பிறந்த நாளுக்குமான பணம் அவளுக்கு கிடைத்ததா? அப்படின்னா இவதான் அந்த நாட் ஒன்னா? இப்போ அவதான் மணியன் குரூப்ஸுக்கு அந்த வைரஸை அழிக்க ஹெல்ப் பண்ணிருக்கணும். ஏன் இந்த வைரஸையும் கூட அவளே உருவாக்கி இருக்கலாமே. அப்போ இந்த எக்ஸ்பிசி மேனேஜரோட மெயின் புரோகிராமரா இருக்கணும். இந்த எல்லா புள்ளிகளையும் சேர்த்து ஒரு கோலமாக வரைந்தவனுக்கு தான் என்ன மாதிரி உணர்கிறான் என்றே புரியவில்லை. எங்காவது சென்று வாய்விட்டு கத்தி சிரிக்க வேண்டும் போல் இருந்தது. அவனது உணர்ச்சி எப்படிப்பட்டதாக இருந்தது என்றால், மெக்கலன் ஒரு புது உலகத்தை கண்டுபிடித்த போது எந்த வகையான களிப்பை உணர்ந்திருப்பாரோ அவ்வாறு உணர்ந்தான் ரவிச்சந்திரன். இப்பொழுது அவந்திகாவை பார்த்த அவனது கண்கள் சூரியனை விட அதிகமாக ஒளியை வீசியது. இவனை பார்த்து கொண்டிருந்த நந்தீஸ், டே சிஇஓ, ஏண்டா அந்த பொண்ணை அப்படி பார்த்து வைக்கிற என்று கேட்டு வைத்தான். அவனது கண்கள் இன்னும் அவந்திகாவை விட்டு அகன்று பாடில்லை. இப்போ என்னடா சொல்ல வர என்று அவந்திகாவை பார்த்தவாறே கேட்டான் ரவிச்சந்திரன். அவனது குரலில் ஒரு இனம் புரியாத துள்ளல். இவற்றை கவனித்த நந்தீஸை பயம் பிடித்துக் கொண்டது. நந்தீஸ் பல வருடங்களாக ரவிச்சந்திரனை பார்த்து வருகிறான். அவனது பார்வை எந்த பெண்ணின் மீதும் இவ்வளவு ஆழமாக இருந்து அவன் பார்த்ததில்லை. இவன் என்னப்போ இப்படி மாறி போனான்? ரவிச்சந்திரன் எந்த அளவு பெண்கள் மீது ஆர்வம் இல்லாமல் இருந்தான் என்றால், இவனுடைய நண்பர்கள் எல்லாம் ரவி ஒருவேளை கேவாக இருப்பானோ என்று கூட சந்தேகம் பட்டிருக்கிறார்கள். அவனுக்கு திருமணம் ஆகி குழந்தையும் பிறந்த பின்னர் தான் தெரிய வந்தது இவன் பெண்கள் மீது ஆர்வம் இல்லாமல் இல்லை. மாறாக இவன் ஆர்வம் கொள்ளும் அளவிற்கு இந்த உலகில் எந்த பெண்ணும் அவனது கண்களுக்கு தட்டுப்படவில்லை என்று. அவனது முன்னாள் மனைவியின் மீது அவனுக்கு எந்த ஆர்வமும் எழவில்லை. இப்பொழுது அவனுக்கு நிச்சயப்பட்டிருக்கும் பெண்ணின் மீது அவனுக்கு எந்த ஆர்வமும் எழவில்லை. நந்தீஸுக்கு தெரிந்த வரையில் இதுவரை ரவியின் கவனத்தை எந்த பெண்ணும் கவரவில்லை. இவனை தன் வசம் ஈர்க்க கூட இந்த உலகத்தில் ஒரு பெண் இருக்கிறாளா? நந்தீஸுக்கு ரவிக்கு அந்த பெண்ணின் மீது இருக்கும் அதிகபட்ச ஆர்வம் அவனை பார்க்கும் போதே புரிந்தது. நந்தீஸ் கௌதமின் பிறந்த நாள் விழாவின் பொழுது வெளியூர் போய்விட்டதால் அன்று இவனால் கலந்து கொள்ள முடியவில்லை. அதனால் இவனுக்கு அவந்திகாவை பற்றி தெரியாமல் போய்விட்டது. இருந்தாலும் ரவியின் அந்த பெண்ணின் மீதான ஈர்ப்பு எதனால் வந்தது என்று அவனுக்கு புரியவில்லை. நந்தீஸ் அவந்திகாவை ஒரு முறை கூர்ந்து பார்த்தான். அவளது முகம் உடலில் உள்ள சத்து குறைபாடால் வெளுத்து போயிருந்தது. அவளது உருவ அமைப்பு மிக சிறப்பாக இருக்கிறது என்று அவனுக்கு தோன்றவில்லை. அப்படி அவளது உருவத்தை பார்த்து ரவி ஈர்க்கப்படவில்லை என்றால் பின்னர் அவளது திறமையை பார்த்தா நந்தீஸுக்கு ஏதோ புரிவது போல் இருந்தது. அவன் என்ன நினைத்து கொண்டிருந்தான் என்றால், ரவி இறுதி வரை காதல் என்ற வார்த்தைக்கே அர்த்தம் தெரியாமல் தான் வாழ்ந்து இறந்து போவானோ என்று. இப்பொழுது அவனுக்கு அந்த பெண்ணின் மீது வந்திருக்கும் ஈர்ப்பை பார்த்து நந்தீஸுக்கு சந்தோஷம்தான் என்றாலும் யார் என்று தெரியாத ஒரு பெண்ணிடம் தன் நண்பன் மயங்குவது சரி என்று அவனுக்கு தோணவில்லை. அதோடு ரவிக்கு ஏற்கனவே பூர்ணிமாவோடு நிச்சயதார்த்தம் வேறு ஆகிவிட்டது. சிஇஓ, அவ இந்த போட்டியில ஜெயிப்பான்னு நினைக்கிறியா? அதோட இந்த அருணகிரிக்கு எப்படி இந்த பொண்ணு தெரியும் என்று ரவியிடம் நந்தீஸ் கேட்டுக்கொண்டிருக்க 15 நிமிஷம் இது மட்டுமே நந்தீஸுக்கு ரவியினுடைய பதிலாக இருந்தது. இதை கேட்ட நந்தீஸுக்கு ஒன்றும் புரியவில்லை. என்னடா 15 நிமிஷம் என்று அவன் புரியாமல் கேட்க, அவ கண்டிப்பா 15 நிமிஷத்துக்குள்ள கிங்காங் செக்யூரிட்டி சாஃப்ட்வேரை ஹேக் பண்ணி முடிச்சிருவா என்று ரவி புன்னகியோடு கூற, கேட்டுக்கொண்டிருந்த நந்தீஸ் தான் அதிர்ச்சியில் வாயை பிளந்து விட்டான். அது எப்படிடா நடக்கும்? அவனுக்கு சுத்தமாக புரியவில்லை. அந்த கிங்காங் செக்யூரிட்டி சாஃப்ட்வேரை ஹேக் செய்ய நந்தீஸும் பல முறை முயன்றிருக்கிறான். இவனுக்கே பல மணி நேரங்கள் தேவைப்பட்டது அந்த வேலையை செய்து முடிக்க. அந்த அரங்கத்தில் இருந்தவர்களால் இவன் செய்ததை கூட செய்ய முடியவில்லை. அவர்கள் யாராலுமே கிங்காங் செக்யூரிட்டி சாஃப்ட்வேரை ஹேக் செய்வதில் வெற்றி பெற முடியவில்லை. அப்படி இருக்க
அந்த பெண்ணால் எப்படி 15 நிமிடத்திற்குள் அதை செய்து முடிக்க முடியும்? நான் நினைக்கிற ஆளா மட்டும் அவ இருந்தானா அவ கண்டிப்பா 15 நிமிஷத்துக்கும் கம்மியா தான் எடுத்துக்குவா. மீண்டும் ரவி அவனது எண்ணத்தில் உறுதியாக இருந்தான். பாரு சியோ, அவ பிரசாதுக்கே சவால் விட்டாங்கிறதுக்காக மட்டும் இப்படி நினைக்காத. தைரியம்ன்றது வேற, திறமைன்றது வேற. கண்டிப்பா அவளால 15 நிமிஷத்துல இதை செஞ்சு முடிக்க முடியாது. நந்தீஸ் அடித்து கூறினான். ஓ, அவ்வளவு கான்பிடென்டா நந்தீஸ்? சரி, பெட் வச்சுக்கலாமா? எதை வேணாலும் பெட் பண்ண. ரவி அவனது எண்ணத்தில் இன்னும் உறுதியாக நின்றான். கேட்ட நந்தீஸ்க்கு தான் மீண்டும் ஒரு அதிர்ச்சி. எதை வேணாலுமா? ரவி அந்த பொண்ணை இவ்வளவு நம்புறானா? மீண்டும் ஒரு முறை அவந்திகாவை உற்று பார்த்தான். இந்த முறை நந்தீஸின் உள் மனமும் ரவிக்கு சப்போர்ட் செய்ய ஆரம்பித்தது. அவள் இந்த போட்டியில் நிச்சயம் வெற்றி பெறுவாள் என்று அவனது மனதும் எக்காலமிட்டது. அது ஏன் என்று தான் அவனுக்கு புரியவில்லை. ஆனால் அதற்கும் முன் யார் இவள்? நந்தீஸின் மனதில் மட்டுமல்ல, அந்த அரங்கத்தில் இருந்த அனைவரின் மனதிலுமே அந்த கேள்விதான் இருந்தது. ஆனால் அதற்கும் முன் இவள் இந்த போட்டியில் வெற்றி பெறுவாளா மாட்டாளா என்ற கேள்வி முன் வந்து நின்றது. அவந்திகாவிற்கும் எஸ்பிக்குமான போர் தொடர்ந்து கொண்டிருந்தது. அந்த அரங்கமே யார் வெற்றி பெறுவார்கள் என்ற எதிர்பார்ப்பில் மூழ்கி போயிருந்தது. அருணும் அமரும் அவந்திகாவின் பின் நின்று அந்த ராட்சச திரையை இமை கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தார்கள். 2 நிமிடங்கள். அவந்திகா கிங் காங் இன்டர்நெட் செக்யூரிட்டி சாஃப்ட்வேரின் முதல் பாதுகாப்பு திரையை தகர்த்து விட்டிருந்தாள். பார்த்து கொண்டிருந்த எல்லாருக்குமே அதிர்ச்சி. 2 நிமிஷத்துல ஃபர்ஸ்ட் வால பிரேக் பண்ணிட்டாளா? அவர்களால் இன்னுமே நம்ப முடியவில்லை. அந்த அரங்கத்தில் இருந்த மிக சிறந்த ஹேக்கர்களுக்கு கூட 10 நிமிடங்கள் தேவைப்பட்டது அந்த முதல் பாதுகாப்பு திரையை தகர்க்க. இதை பார்த்த அருணுக்கும் அமருக்கும் சந்தோஷம் தாங்கவில்லை. மறுபுறம் பிரசாத் பல்லை நரத்து கொண்டிருந்தான். அவந்திகா ஹேக்கிங்கில் இந்த அளவிற்கு திறமையானவளாக இருப்பாள் என்று அவன் சுத்தமாக எதிர்பார்க்கவில்லை. சில நிமிடங்களிலேயே மீண்டும் ஒரு இனம் புரியாத பயம் அவனது மனமெங்கும் பரவ ஆரம்பித்தது. இன்னொரு புறம் சிஇஓ குரு உற்சாகத்தில் மிதந்து கொண்டிருந்தான். செம்ம கீப் இட் அப் பொண்ணே, இங்கிருந்தே அவந்திகாவை ஊக்கப்படுத்தினான் குரு. இன்னொரு புறம் நந்தீஸ் உச்சபட்ச அதிர்ச்சியில் இருந்தான். 2 நிமிடங்களா? அவன் சத்தியமாக இதை எதிர்பார்க்கவில்லை. ஆனால் இதில் சிறப்பம்சம் என்னவென்றால், அவள் வெற்றி பெறுவாள் என்று உறுதியாக எதிர்பார்த்த ரவிக்குமே இது ஆச்சரியம்தான். தான் அமர்ந்திருந்த நாற்காலியில் சாய்ந்து கொண்டு அவந்திகாவின் மீது பார்வை பதித்தவனுக்கு உதட்டிலிருந்து காது வரை நீண்டிருந்த ஒரு கவர்ச்சிகரமான புன்னகை இருந்தது. இன்னொரு புறம் இவளை பார்த்து கொண்டிருந்த எஸ்பிக்குமே ஆச்சரியம்தான். அவனின் வேகத்தையும் வெற்றியின் விசையையும் பார்த்தவனின் விரல்களும் அவளுடைய விரல்களுக்கு போட்டி போட ஆரம்பித்தது. அந்த அரங்கமே ஆர்வத்தின் உச்ச அமைதியில் இருக்க, இவர்கள் இருவரின் கீபோர்டில் இருந்து எழுந்து கொண்டிருந்த ஓசை அரங்கத்தையே நிறைத்து கொண்டிருந்தது. எல்லோரும் இமைக்க மறந்தும் அவர்கள் இருவரையும் பார்த்து கொண்டிருந்தார்கள். அதன் பின் டிங் என்ற ஓசையில் அவர்களது கவனம் அந்த ராட்சச திரையின் மீது திரும்பியது. அவந்திகா தான் கிங் காங் இன்டர்நெட் செக்யூரிட்டி சாஃப்ட்வேரின் 2வது பாதுகாப்பு திரையை தகர்த்திருந்தாள். 4 நிமிடங்களில் தான் கையில் வைத்திருந்த டீ கப்பை பெருத்த ஓசையோடு மேசை மீது வைத்தான் பிரசாத். சிஇஓ பிரசாத், என்னாச்சு? இதுவரையும் உங்களுக்கு சாதகமா போட்டியிட்டு இருந்த போட்டி திசை திரும்புறதுனாலயா? குருவின் குரலில் எள்ளல். அவ ஜெயிப்பான்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஹே, சான்ஸே இல்ல. என்னோட கம்பெனி மணி அண்ட் டெக் யாராலும் ஒண்ணும் பண்ண முடியாது. அவளால 3வது டிஃபென்ஸ தகர்க்க முடியும்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பே இல்ல. அதோட என்கிட்ட இருக்கிற ஹேக்கர் இனிதான் அவனோட முழு திறமையும் காமிக்க போறான். அவனது அடக்க சுபாவத்தை எல்லாம் எப்பொழுதோ அடகு வைத்து விட்டு குச்சி மிட்டாய் வாங்கி சாப்பிட்டு இருந்தான் பிரசாத். இவனை பார்த்து கொண்டிருந்த குரு மனதினுள் சிரித்து கொண்டான். அவந்திகாவின் வருகை பிரசாதை எந்த அளவுக்கு பாதித்திருக்கிறது என்று குருவுக்கும் புரிந்துதான் இருந்தது. ஆமா சிஇஓ பிரசாத், ஆனா உங்க ஹேக்கரால இன்னுமே அவங்க எக்ஸ்பிசி மேனேஜரோட 3rd டிஃபென்ஸ தகர்க்க முடியல போலியே. குருவின் குரலில் இருந்த எல்லலை பிரசாதால் நன்றாகவே புரிந்து கொள்ள முடிந்தது. இன்னும் காம்படிஷன் முடியல சிஇஓ குரு, இன்னுமே வெற்றி எங்க பக்கம்தான் இருக்கு, உருமினான் பிரசாத். பார்க்கலாம். குருவிற்கு சந்தோஷம் தாங்கவில்லை. இறுதியாக பிரசாதையும் நடுங்க வைக்க அந்த கடவுள் ஒருத்தியை அனுப்பி வைத்து விட்டான் என்று குருவுக்கு புரிந்துவிட்டது. ஆனால் அந்த பெண் வெற்றி பெறுவாளா? அங்கிருந்த யாராலும் சொல்ல முடியவில்லை. ஆனால் அங்கிருந்த எல்லாருமே அவந்திகாவின் வெற்றியை எதிர்பார்த்தார்கள் என்பது மட்டும் உண்மை. அந்த எஸ்பியும் தன் திறமையில் வித்தகனாகத்தான் இருந்தான். ஆனால் அவனுக்கு பின் வந்த அவந்திகாவோ அந்த வித்தகனை மிஞ்சிய வித்தகியாக இருந்தாளே. அவந்திகா வெற்றி பெறுவது அங்கு கலந்து கொண்ட மற்றவர்களுக்கான தோல்விதான் என்றாலும்
அவர்களுக்கு தங்கள் வெற்றியை விட பிரசாத் மணியனின் தோல்வியே மிக தேவையான ஒன்றாக இருந்தது. இதை புரிந்து கொண்ட பிரசாத்தின் பயம் இன்னும் அதிகமானது. இல்லை, தான் இதில் தோற்க கூடாது என்று மனதினுள் உருட்போட்டுக் கொண்டான். பிரசாத் தனது ஆட்களை அழைத்து அவர்களின் கால்களில் ஏதோ ஓத அவர்களும் அங்கிருந்த யாருடைய கவனத்தையும் கவராமல் அங்கிருந்து அகன்றனர். இங்கு கிங் காங் இன்டர்நெட் செக்யூரிட்டி சாஃப்ட்வேரின் 3வது தடுப்பு அவ்வளவு எளிதில் தகர்க்கக்கூடிய ஒன்றாக இல்லை. ஆனால் அது அவந்திகாவை பொறுத்தவரையில் ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயம். அவள் தனது கவனத்தை எங்குமே சிதறவிடவில்லை. அவளது மனம் முழுவதும் அந்த போட்டியில் வெற்றி பெறும் முனைப்பிலேயே இருந்தது. இங்கு மறுபுறம் எஸ்பியும் தன்னால் முடிந்த அளவு முயன்று பார்த்து கொண்டிருந்தான். எக்ஸ்பிசி மேனேஜரின் 3வது தடுப்பை உடைப்பது அவனுக்கு மிகவும் கடினமாக ஒன்றாக இருந்தது. இவ்வளவு நேரம் போட்டியிட்டதில் எஸ்பிக்கு நன்றாக புரிந்த ஒரு விஷயம், இந்த எக்ஸ்பிசி மேனேஜரை உருவாக்கியது கண்டிப்பாக அவந்திகாவாகத்தான் இருக்க வேண்டும் என்று. ஏனென்றால் இவ்வளவு எளிதாக கிங் காங்குடைய தடுப்பை உடைக்கக்கூடியவளால் தான் இவ்வளவு கடினமான தடுப்பை எக்ஸ்பிசி மேனேஜரில் உருவாக்கி இருக்க முடியும் என்று நினைத்தான். அவனால் அவ்வளவு எளிதாக அந்த தடுப்பை தகர்க்க முடியவில்லை என்றாலும் அவன் தன் முயற்சியையும் கைவிடுவதாயில்லை. ஆனால் மறுபுறம் அவந்திகா கிங் காங் இன்டர்நெட் சாஃப்ட்வேரின் 3வது தடுப்பை தகர்த்துவதில் பாதி கிணறை தாண்டியிருந்தாள். வெற்றி கனி தானாக அவந்திகாவின் பக்கம் நகர்வதை அந்த அரங்கத்தில் எல்லோரும் கண்கூட பார்க்க முடிந்தது. இங்கு ரவியும் அவளின் வெற்றியை பார்க்க போகும் பரபரப்பில் இருந்தான். அவனது விரல்கள் தானாக தொடையில் தாளம் போட ஆரம்பித்திருந்தன. இன்னும் அவந்திகாவை ஊன்றி கவனித்தான். அன்று கௌதமின் பிறந்த நாள் விழாவில் பார்த்ததை விட இன்று அவந்திகா இன்னும் அழகாக தெரிந்தாள் ரவியின் கண்களுக்கு. அன்று பல லட்சங்கள் மதிப்பிலான உடையை உடுத்தியிருந்தாள் அவந்திகா. ஆனால் இன்றோ தலையெல்லாம் கலைந்து ஏதோ ஒரு வெள்ளை நிற டி ஷர்ட்டும் கருப்பு நிற பேண்டும் போட்டு துளி கூட அலங்காரம் இல்லாமல் இருந்தாள். ஆனால் அவளின் அழகு இன்றுதான் அதன் உண்மையான ஜொலிப்பை வெளிப்படுத்துவது போல் உணர்ந்தான் ரவிச்சந்திரன். அந்த ஜொலிப்பின் காரணம் அவளது தன்னம்பிக்கை. அது அவளை சுற்றி ஒரு அழகான ஆறாவை ஏற்படுத்தி இருந்தது. மந்திரத்திற்கு கட்டுண்டவன் போல் அவந்திகாவின் மீது இருந்த பார்வையை அவன் விளக்கவே இல்லை. அவனால் தன்னை சுற்றியுள்ள காற்றில் ஏதோ இனம் புரியாத இதம் இன்று கலந்திருப்பதை உணர முடிந்தது. அதன் ஆழமாக உள்ளிருந்தவன் தன் கண்களை மூடி ஒரு மென்னகையை சிந்தினான். திடீரென்று முகத்தில் ஏதோ ஒரு பீதியோடு அவந்திகாவை நோக்கி ஓடி வந்தான் அருண். வந்தவன் அவள் காதில் ஏதோ கூற அமர்ந்திருந்தவள் பட்டென்று தான் அமர்ந்திருந்த சேரில் எழுந்து விட்டாள். டமார் என்ற சத்தத்துடன் அவள் அமர்ந்திருந்த நாற்காலி கீழே விழுந்திருந்தது. எல்லோருடைய கவனமும் என்னவாயிற்று என்று பாவனையோடு அவந்திகாவின் மீது படிந்தது. என்னடா சொல்ற? அவந்திகாவின் முகத்தில் கடுமை இருந்தது. அக்கா, அப்பாவை கடத்திட்டாங்களாம். நீங்க மட்டும் இந்த போட்டியில இருந்து விலகலனா அவங்க அப்பாவை கொன்றுவாங்களாம். அருணின் முகத்தில் மரண பீதி இருந்தது. சில நிமிடங்களுக்கு முன் அருணுக்கு ஏதோ ஒரு புது நம்பரிலிருந்து கால் வந்து கொண்டே இருக்க, அவன் அன்னோன் நம்பர் என்பதால் அதோடு போட்டியில் முனைப்பாக இருந்ததால் கண்டு கொள்ளாமல் விட்டுவிட்டான். ஆனால் மீண்டும் மீண்டும் அதே நம்பரிலிருந்து கால் வந்து கொண்டே இருக்க, என்னவென்று பேசியவனுக்கு கிடைத்த செய்திதான் தன் தந்தை கடத்தப்பட்டிருப்பதும் அவந்திகா போட்டியில் இருந்து விலகவில்லை என்றால் அருள்மொழிநாதனை கொன்று விடுவார்கள் என்றும் சொல்லியிருந்தார்கள். அக்கா, அப்பாக்கு ஏதாச்சும் ஆகிருமாக்கா என்று அருண் பீதியில் கேட்க, இது கண்டிப்பா பிரசாதோட வேலையா தான் இருக்கும் என்றான் அமர். அதை கேட்டவுடன் அவந்திகா திரும்பி நின்ற பிரசாதை முறைக்க அவன் பழி சென்று இழித்து வைத்தான். ஆனால் அரங்கத்தில் இருந்த மற்றவர்களுக்கோ அங்கு நடக்கும் ஒன்றுமே புரியவில்லை. இந்த பிரசாத் ஏதாச்சும் பண்ணிருப்பானோ என்று நந்தீஷ் தன் எண்ணத்தை ரவியிடம் தெரிவிக்க, கேட்ட ரவியின் முகத்தில் கோபம் தாண்டவம் ஆடியது. தனது ஆட்களை அழைத்தவன் போய் அங்க என்று கூற ஆரம்பித்தவன் பாதியில் நிறுத்தி விட்டான். அங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிட்டு வாங்க என்று சொல்லத்தான் தனது ஆட்களை அழைத்தான் ரவிச்சந்திரன். ஆனால் அவன் கூறிக்கொண்டிருக்கும் பொழுதே அவந்திகா தனது சீட்டில் சென்று அமர்ந்து வேலை செய்ய ஆரம்பித்து விட்டாள். அதை பார்த்தவன் அதோடு நிறுத்திவிட்டான். அக்கா, என்ன பண்றீங்க என்று அருண் பீதியில் கேட்க, பார்த்து கொண்டிருந்த அமருக்கு அவந்திகா ஏன் இப்படி செய்கிறாள் என்று புரியவில்லை. இதை பார்த்த பிரசாதின் முகம் கருத்து விட்டது. நான் அவளை மிரட்டியும் அவ பயப்படலையா? அக்கா, என்ன பண்றீங்க? அவங்க அப்பாவ என்று அருண் கூறிக்கொண்டிருக்கும் போதே அது ஃபேக் என்று இடையிட்டாள் அவந்திகா. எனக்கா சொல்றீங்க? அவந்திகா ஏன் அந்த செய்தியை போலி என்கிறாள் என்று இருவருக்குமே புரியவில்லை. இன்னும் பார்கவி வீட்டுலதான் இருக்கா என்று பதிலளித்தாள் அவந்திகா. அவள் அப்படி கூறிய மறுநோடியே அமருக்கும் அருணுக்கும் அவள் என்ன சொல்ல வருகிறாள் என்று புரிந்துவிட்டது. வீட்டில் இருக்கும் அருண்மொழியை கடத்த எண்ணி இருந்தால் பார்கவியையும் சேர்த்துதான் கடத்தி இருப்பார்கள். ஆனால் பிரசாதிற்கு பார்கவியும் அமரும் இவர்களுடன் வந்து தங்கி இருப்பதுதான் தெரியாதே.
அப்படி அருண்மொழியை கடத்த போயிருந்தால் பார்கவியும் சேர்த்துதானே கடத்த சொல்லியிருப்பான். அதோடு அவந்திகா வந்து 10 நிமிடங்களே ஆகிறது. அதற்குள்ளாக இந்த அரங்கத்தில் இருந்து ஆட்களை அனுப்பி தங்கள் வீட்டில் இருக்கும் அருண்மொழியை கடத்தி இருப்பது என்பது சாத்தியமில்லாத காரியம். இப்படி ஒரு மட்டமான பிளானோடு பிரசாத் இவர்களை அணுகுவான் என்று அவந்திகா சத்தியமாக எதிர்பார்க்கவில்லை என்று கூட சொல்லலாம். அவனுக்கு தோற்பதில் அத்தனை பயம் இருந்தால் அதை அவனுக்கு கண்டிப்பாக காட்டியே ஆக வேண்டும் என்று முடிவெடுத்துக் கொண்டாள் அவந்திகா. அவந்திகாவின் விரல்கள் மிகவும் பயங்கரமாக கீபோர்டை பதம் பார்த்து கொண்டிருந்தன. அங்கிருந்த அனைவருக்குமே அவளது வெற்றியை உணர முடிந்தது. இதை பார்த்து கொண்டிருந்த பிரசாத்திற்கும் உயிர் பயம் அதிகமானது. அவனது உடலின் இயக்கம் மொத்தமும் நின்றது போல் இருந்தது. தனது ஆட்களில் ஒருவனை கூப்பிட்டு அவனது அடுத்த பிளானை கூற ஆரம்பிக்க வாயை திறக்க முடிஞ்சு என்றபடி தன் இருக்கையை விட்டு துள்ளி இருந்தான் குரு. முடிஞ்சா? அவன் எதன் முடிவை பற்றி கூறுகிறான்? இந்த போட்டியின் முடிவை பற்றியா, இல்லை தனது முடிவை பற்றியா என்று பயங்கர எண்ணங்கள் பிரசாத்தின் மனதை ஆட்கொண்டன. அவந்திகா முடித்திருந்தாள். அந்த அரங்கத்தில் இருந்த எந்த ஹேக்கராலும் ஹேக் செய்ய முடியாத கிங் காங் இன்டர்நெட் செக்யூரிட்டி சாஃப்ட்வேரை அவந்திகா மொத்தமாக ஹேக் செய்து முடித்திருந்தாள். 3வது தடுப்பை ஹேக் செய்ய அவள் எடுத்துக்கொண்ட நேரம் வெறும் 7 நிமிடங்கள். அதாவது மொத்தம் 13 நிமிடங்களில் மொத்த கிங் காங் இன்டர்நெட் செக்யூரிட்டி சாஃப்ட்வேரையும் அவந்திகா ஹேக் செய்து முடித்திருந்தாள். இல்ல இது நடக்க வாய்ப்பே இல்ல. பிரசாத்திற்கு உடலே நடுங்க ஆரம்பித்தது. அது எப்படி சாத்தியம்? 1 வருடமா 2 வருடமா பல வருடங்களாக யாராலும் தகர்க்க முடியாத கிங் காங் இன்டர்நெட் செக்யூரிட்டி சாஃப்ட்வேரை இவளால் எப்படி தகர்த்திருக்க முடியும்? அதுவும் வெறும் 13 நிமிடங்களில். அது மட்டும் இல்லாமல் இன்னும் எஸ்பி எக்ஸ்பிசி மேனேஜரை ஹேக் செய்து முடிக்கவே இல்லை. ஆனால் அதை யார் இங்கு கண்டு கொண்டார்கள்? போட்டியின் வெற்றியாளருக்கான மகுடம் சூட்டப்பட்டு விட்டதாக அந்த கிரீடம் இப்பொழுது அவந்திகாவின் தலையில். அக்கா செமக்கா! சந்தோஷம் தாங்காமல் அவந்திகாவை கட்டி கொண்டான் அருண். அமரும் ஒதுங்கி நின்று அவளது வெற்றிக்கான சந்தோஷத்தை கொண்டாடினான். அந்த அரங்கத்தில் இருந்த எல்லா சிஇஓக்களும் எழுந்து நின்று கைத்தட்டி அவந்திகாவின் வெற்றிக்காக ஆர்ப்பரித்தனர். எப்படிடா இது சிஇஓ, உனக்கு ஏதாச்சும் சூப்பர் பவர் இருக்கா என்ன? அது எப்படி அவ 15 நிமிஷத்துக்குள்ள முடிச்சிருவான்னு நீ அடிச்சு சொன்ன? நீங்க 2 பேரும் மனுஷங்க தானா, இல்ல வேற ஏதாச்சுமா? ரவியின் தோளில் தட்டியபடி உற்சாகத்திலும் ஆச்சரியத்திலும் ஆர்ப்பரித்தான் நந்தீஸ். நந்தீஸை பார்த்து முறைத்த ரவி, நான் இன்னும் நல்ல மூட்ல தான் இருக்கேன், கெடுக்காத என்றான். அப்பொழுது தான் தன் எல்லையை மீறி விட்டதாய் உணர்ந்தான் நந்தீஸ். ரவியை பொறுத்தவரையில் தனது குடும்பத்தை தாண்டி மற்ற எல்லோருமே 3ஆம் மனிதர்கள் தான். மற்ற எல்லோரிடமும் ஒருவித லிமிட்டோடு தான் நடந்து கொள்வான் என்று நந்தீஸுக்கு தெரியும். தனது கையை அவனது தோள் பட்டையில் இருந்து எடுத்துக்கொண்டவன், சரி நீ ஏன் நல்ல மூட்ல இருக்கேன்னு சொல்லு. அந்த பொண்ணுனாலயா? அப்படிதானே, சொல்லு. நான் அருண் மூலமா நீங்க 2 பேரும் அறிமுகப்படுத்திக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றேன் என்று கூறிவிட்டு கண்ணடித்து நந்தியை சிரிக்க, இதை கேட்ட ரவி உதட்டில் ஒட்ட வைத்த சிரிப்போடு, ஓ நீ அவளை எனக்கு இன்ட்ரோ பண்ணி வைக்க போற? அவ யாருன்னு தெரிஞ்ச பின்னாடி உன் மூஞ்ச எங்க கொண்டு போய் வச்சுக்கிறேன்னு பாக்குறேன் என்று அதே சிரிப்போடு கூறிக்கொண்டிருக்க, இங்கே பிரசாத் மணியனை பார்த்து கொண்டிருந்த அவந்திகாவின் வாயில் இருந்து வெளிவந்தன இந்த வார்த்தைகள், நீ தோத்துட்ட.